செய்வினை உடல்ல காட்டுமா? செய்வினைன்னு சொல்றாங்கல்ல. அந்த செய்வினை நம்ம உடல பாதிக்குமா? அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். தீய வினைகள் இருக்குதா? ஆனா எல்லாமே தீய வினைகள் தான் அப்படின்னு நாம நம்பிறக்கூடாது. எந்த அளவு தெய்வ சக்தி இருக்கோ, அதே அளவு தீய சக்திகள் இருக்கு அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும், ஏதோ 4 பேர பார்த்தோம், 4 பேரும் சொன்னாங்க, அதனால நமக்கு இருக்கு அப்படின்னு நாமளா அத நம்பிறக்கூடாது. சரி, அப்படி ஏதாவது செய்வன இருக்குங்க. செய்வன இருந்தா உடல்ல காட்டுமா? காட்டும். கண்டிப்பா காட்டும். செய்வினைங்கிறது என்ன? ஒரு வினையானது தன்னை சுத்தி தான் இருக்கிற இடத்துல இருந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்க, சீர்குலைக்க, முடக்க, அதுதான் அதோடைய நோக்கமா இருக்கும். அது ஒரு பொருளாவும் இருக்கும், அல்லது அது ஒரு தகடாவும் இருக்கும், அல்லது அது ஒரு எழுத்துப்பூர்வமாக பொருளுடன் சேர்ந்து ஒரு எழுத்துப்பூர்வமாகவும் பல வடிவங்கள்ல அது இயக்கப்படுது. சரிங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது வளர, வளர, வளர ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, அது வளர, வளர, வளர அதுக்கு நகரும் தன்மையும் உண்டு. அதே சமயம் வளர, வளர அந்த இடத்துல எதிர்மறை சக்திகள அதிகரித்து, அங்க இருக்கிற மக்கள காயப்படுத்த, சிதைக்கிற வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க. இதெல்லாம் எந்த அளவு சாத்தியங்க? என்னங்க இன்றைய காலத்துல போயிட்டு இப்படியெல்லாமா இருக்கு? இப்படியெல்லாமா இருக்கு? இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு? என்னங்க மனுஷன அறிவுக்கு மீறி இந்த விஞ்ஞான உலகத்துல இப்படியெல்லாம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இருக்கு. ஆனா அது எந்த அளவு உண்மையாக இருக்கு அப்படிங்கிறது தான். போலிகள் அதிகமாகி, அதனுடைய உண்மையா இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு தான் நிக்கும். அதாவது ஒரு செய்வன இருக்கு அப்படின்னா, அந்த செய்வனைய செயல்படுத்தணும் அப்படின்னா, மாந்திரீக, தாந்திரீகம் இல்லாமல் ஒரு செய்வினைய செய்ய முடியாது. எல்லாராலையும் செஞ்சிடவும் முடியாது. மாந்திரீகம் தெரிந்த பெருமக்களால் மட்டும்தான் அது போன்ற விஷயங்கள நீதிக்கு எதிரா, அநீதிக்கு எதிரா, அதர்மத்துக்கு எதிரா அந்த இடத்துல செய்யப்படுது. சரிங்க. பதிவுக்கு வாங்க. உடல பாதிக்குமா? அப்படின்னா உடல பாதிக்கும். சரி, எது மாதிரியான பாதிப்புகள்? கை, கால்ல இருந்து ஆரம்பிக்கும். தன்னுடைய உடல் தன்னை நாம எதெல்லாம் நம்மள இயக்குது, நம்மளுடைய பேச்சு திறன் இயக்குதா? அந்த பேச்சு திறன் குறையும். நம்மளுடைய கை, கால் இயக்குதா? அந்த கை, கால் அந்த இடத்துல ஒரு சில அறிகுறிகளை காட்டி அதனுடைய நொடிக்கிற செயலாகவும், முடக்குற செயலாகவும் இருக்கும். சரிங்க. நீங்க சொல்றது சரிதான். அப்படி அது செய்வினை இருந்துச்சுன்னா, அதுலேருந்து எப்படிங்க சரி பண்ண முடியும்? செய்வினையை சரி பண்ணுறதுங்கிறது ஒரே ஒரு வழிதான். தெய்வ சக்தி நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் செய்வினையெல்லாம் சரி பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரியாது. அதனுடைய உருவம், அதனுடைய முகம், அதனோட வடிவமே வேற. நம்மளால் மனுஷன் கண்டறிய முடியாது. அப்படியே மனுஷன் கண்டறிஞ்சாலும் அது தெய்வ சக்தி பொருந்திய மக்களால் தான் இருக்க முடியும். ஒரே ஒரு 2 உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதே மாதிரி ஒரு இடத்துல செய்வினை வைக்கப்படுது. அந்த செய்வினை என்ன பண்ணுது? இந்த செய்வினைலாம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பொருள் அந்த இடத்துல போடப்படுது. அந்த போட்ட பொருள் என்ன ஆகுது அப்படின்னா, மண்ணுக்கு உள்ள புதைந்து அந்த எல்லா இடத்தையும் சுத்தி முதல்ல அங்க இருக்கிற தெய்வ சக்தி அந்த இடத்துல பேச விடாம ஆக்குது. நகர்ந்து, நகர்ந்து, நகர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கிற மக்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க. உடல்நல குறைபாடு வருது. சண்டை, சச்சரவு, குழப்பம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கு. அந்த வீட்ல ஒரு 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 பெண்மணி இருக்காங்க. அவங்க மேல சாமி வருது. அப்ப அந்த பெண்மணி மேல இருக்கிற சாமி அத கண்டறிஞ்சு, அந்த சாமி என்ன பண்ணுது? அத எதிர்த்து சண்டையிட ஆரம்பிக்குது. எதிர்த்து சண்டையிட்டு, சண்டையிட்டு, சண்டையிட்டு அந்த செய்வினை பொருளானது வீட்ட விட்டு வெளிய விரட்டி வாசப்படியில போய் நிப்பாட்டிக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு வீட்டு வேலை நடக்கும்போது என்ன பண்றாங்க? எந்த சாமியாடி இருக்காங்களோ, அந்த சாமியாடி கண்ணுலயே அது படுது. சாதாரணமா அதெல்லாம் பார்த்துற முடியாதுங்க. ஒரு செய்வினையோட அந்த ஒரு பொருள சாதாரணமா பார்த்துற முடியாது. அப்ப கண்ல எப்படி படுது அப்படின்னா, ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒரு தண்ணீருக்காக ஒரு சின்ன ஒரு குழி அந்த அம்மா தோண்டும்போது, உள்ள அந்த ஒரு தகடு, அந்த தகடுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எழுத்து பூர்வமா எழுதி, அதனுடைய நோக்கத்தை எழுதி,
ஒரு சில மாந்திரீக சொற்களை அந்த இடத்துல எழுதி அந்த இடத்துல அந்த பொருளை எடுத்த உடனே கைகால் நடுக்கம். சாதாரண மனுஷன்லாம் அப்படி நெருங்கிட முடியுமா? அதாவது இது மாதிரி தீய சக்திகள் இருந்தாலும் தெய்வ சக்தி எப்படி அதை எதிர்த்து சண்டையிடுது? ஏன் குலதெய்வத்தை நாம நாளும் வணங்கணும்? ஏன் குலதெய்வம் வேணும்? குலதெய்வம் நமக்கு இது போன்று கண்ணுக்கு தெரியாத சக்திகளை எப்படி சண்டையிடுதுங்கிறதுக்காக அந்த உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம். சாத்தியம். செய்வினையை முறிக்க, செய்வினையை உடைக்க, செய்வினையை தடுக்க, செய்வினையை விரட்ட குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சு அப்படின்னா அது சாத்தியம். அப்ப அந்த பொருளை எடுத்த உடனே அந்த பொருள் அந்த இடத்துல அந்த அம்மா என்ன பண்ணுது? தீயை வச்சு எரிச்சு விடுது. இன்னொரு உண்மையான நிகழ்வு, ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்தை சிதைக்கணும், கூட்டு குடும்பத்துல இருந்து ஆட்களை பிரிக்கணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு செய்வினை பொருள் அந்த இடத்துல ஏவப்படுது. அப்ப அந்த கூட்டு குடும்பத்துல யாரை பிரிக்கணும், யாரை அது நோக்கமா வச்சு இருந்துச்சோ அவர்களுக்கு உள்ள சண்டை வீட்டை விட்டு பிரிகிறாங்க. வீட்டை விட்டு பிரியறது மட்டும் இல்லாம அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கை கால் ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சாமியாடியை பார்க்கும்போது அந்த சாமியாடி இது மாதிரி இருக்கத்தா, கவலைப்படாத, உன் குலசாமியை மனசார நினை, இதை சரி பண்ணி கொடுக்கும் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்குன்னு பார்க்குற மாதிரி மருத்துவரை அணுகி கைகால் உடலை பார்த்து அந்த அம்மா வணங்குற குலசாமிக்கு தொடர்ந்து ஒரு 48 நாள் விரதம் இருந்து விளக்கு போட 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 அந்த எதிர்மறை ஆற்றலானது அந்த உடலை விட்டு முழுமையா நீங்குது. அப்ப செய்வினையானது இருக்கு, செய்வினை உடலை பாதிக்குது அப்படிங்கிறது சத்தியமான உண்மையாக இருந்தாலும் அதை எதிர்த்து சண்டையிடுற மாபெரும் வல்லமை நாம வணங்குற குலதெய்வங்கிறத புரிஞ்சுக்கிறணும். இது போன்ற தீய வினைகளுக்காக நாம அஞ்சி நடுங்கி நாம மனுஷனுக்கு மனுஷன் நாம எதிர்த்து சண்டையிடக்கூடாது. நீ எனக்கு சந்தேகத்தின் பேரை இருக்கிற யார்கிட்டயோ போய் நீ தான் அதை செஞ்ச இதை செஞ்ச அப்படிலாம் இல்லை. நீங்க வணங்குற தெய்வம், அந்த தெய்வத்திட்ட நீங்க வைக்கிற கோரிக்கை, நீங்க முறையீடுற அந்த முறையீடு இருக்குல்ல, அதுதான் தவறு செஞ்சவங்களை அந்த தெய்வம் பார்த்துக்கிறோம். அப்ப சுத்தி முத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளை பாதுகாவலனா இருக்கிறது யாரு அப்படின்னா நாம வணங்குற குலதெய்வம். அதனாலதான் நமக்கு இறைவனோட அருள் இருக்கணும், குலதெய்வத்தோட ஆசி இருக்கணும், அருளாசி இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இது மாதிரியான கண்ணுக்கு தெரியாத ஒரு சில எதிர்மறை ஆற்றல்களை நாம சந்திக்க வேண்டியது வரும். இதுல இருந்து நம்மளை பார்க்கறது தான் நாம வணங்குற குலசாமி. அந்த குலதெய்வத்தை நாம இடைவிடாம வணங்கணும். மனுஷன் விருப்பு வெறுப்புக்காக தெய்வத்தை விட்டு உதறிடக்கூடாது. தெய்வம் தான் நமக்கு எல்லாமும் கண்ணுக்கு தெரியாத பல நூறு பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்கறதே நாம வணங்குற குலதெய்வம் தான் அப்படிங்கிற சத்தியமான உண்மைக்குனால இந்த பதிவை செய்வினை உடலை பாதிக்குமா? உடலை பாதிக்கும், மனதை பாதிக்கும், இருக்கும் இடத்தை பாதிக்கும், கூடிய கூட்டத்தை பாதிக்கும், மன விருப்பு வெறுப்புகளை உருவாக்கும், மன கசப்புகளை உருவாக்கும், கண்ணீரை வர வைக்கும். இது ரொம்ப மோசமானதுங்க. ஒரு ஏவல் அப்படின்னா அது வருது என்னை தாக்குதுன்னா அவ்வளோதான், அதோட தாக்கம் எனக்கு இருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, என் கூடையே ஒட்டிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும், என்னை மீடறவே விடாது, என்னை முடக்கிற வரைக்கும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய அந்த பொருளானது அங்கே உருவகப்படுத்தி உருவேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த செஞ்ச அது எங்கேருந்து அது எய்யப்பட்டுச்சோ எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துல இதற்குரிய வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நாள் அதை செஞ்சு முடிச்சிட முடியாது. இதை போய் ஒரு பொருளை போட்டு வந்தால் இன்னொரு இடத்துலேருந்து அதை இயக்கணும். அதுக்கு வடிவத்தை கொடுக்கணும், அதுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும், அதுக்கு ஆதாரங்களை கொடுக்கணும். அதை வலிமைப்படுத்துகிற செயல் இன்னொரு இடத்துலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த தீய எண்ணம் கொண்ட தீய நபரால் தீய இடத்துலேருந்து இதெல்லாம் உடைச்சி இதெல்லாம் சரி பண்ணுற மாபெரும் சக்தி தான் நாம் வணங்குற குலசாமி. அதனால் அந்த தெய்வத்தை இடைவிடாமல் வணங்குவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.